தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது டாக்டர். அதே மாதிரி தைராய்டோட அந்த லெவல்ஸ்லேயும் நிறைய ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்குது. மாத்திரைகள் நான் எடுத்துக்கிறேன், ஆனாலும் கூட உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்பவுமே வந்து நான் டயர்டாகவே வந்து இருக்கிறேன். முடி கொட்டுதல் வந்து இருக்குது. கூடுதலாக இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இது எதனால் உருவாகுது, ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெய் மருந்து சிகிச்சை அப்படின்னா என்ன, அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தைராய்டு அப்படிங்கிறத ஒரு பாவப்பட்ட ஆர்கன்னே வந்து சொல்லாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து அங்கே கரெக்டாக சுரந்தாலும் கூட நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக இருக்குது. கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்குது. இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகுது. நம்மளுடைய குடல் வந்து கரெக்டாக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபயோடேட்டா நம்ம சொல்லுவோம், அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம தைராய்டோட செயல்திறன் வந்து பாதிக்கப்படும். ஸோ கல்லீரலோட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. தைராய்டுலேருந்து 2 ஹார்மோன்ஸ் வரும், T3 T4 அப்படிங்கிறது. இந்த T3ங்கிறது தான் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு ஹார்மோன். ஆனால் நம்ம தைராய்டுலேருந்து T4 ஹார்மோன் தான் அதிகமாக வந்து சுரக்கும். ஸோ இந்த T4 T3 அப்படிங்கிறது வந்து 4 அயோடின் இருக்கக்கூடிய ஹார்மோன், 3 அயோடின் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஒரு கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலையும் சிறுநீரகத்திலையும் தான் வந்து நடக்கும். ஸோ கல்லீரலோட செயல்திறன் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த தைராய்டில் வந்து மாற்றங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த கல்லீரலை சரி பண்ணுறதை விட்டுட்டு தைராய்டுக்கான டேப்லெட்ஸை டைரெக்டாக நம்ம கொடுக்கும் பொழுது தான் நிறைய பேர் நிரந்தரமான தைராய்டு நோயாளியாக வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பொழுதும், ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இயற்கையாகவே அவங்க வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய தைராய்டு நார்மலாக வேலை செஞ்சாலும் கூட தைராய்டோட ரிசப்டார்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஈஸ்ட்ரோஜனோட அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து போய் பிளாக் பண்ணும். இதனால் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் வெயிட் கெயின் இருக்கும், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓடி, இது கூட அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இல்லை, பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்குது, உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தைராய்டு நார்மலாக செயல்பட்டாலும் தைராய்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் உங்களுடைய குடல் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அங்கே நல்ல பாக்டீரியா வைரஸஸ் வந்து இல்லாமல் உங்கள் உடம்புல தேவையில்லாத நம்ம தொடர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு முறைகளால் வந்து நமக்கு அங்கே நல்ல பாக்டீரியா வைரஸஸ் வந்து இல்லாமல் அங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா கட்டோட பெர்மியபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சத்துக்களாக மாறி மட்டும்தான் நம்ம குடல் உறிஞ்சிகள் மூலமாக ரத்தத்துக்குள்ளே போகணும். அப்படி இல்லாமல் சரியாக செரிமானமாகாத பொருட்கள் வந்து நம்ம கட்டோட அந்த டைட் ஜங்ஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான அந்த செல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து பாதிக்கப்படும் பொழுது அங்கே செரிமானமாகாத கழிவுகள் வந்து ரத்தத்துக்குள்ளே கலக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது ட்ரிகர் ஆகி தைராய்டு தான் முதல்ல வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் நமக்கு தைராய்டோட செயல்திறன் வந்து கம்மியாகுது. நம்ம டைரெக்டாக தைராய்டை வந்து ஒரு மாத்திரையாக எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகாமல் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது, வயிறு எப்போவுமே வந்து உப்புசமாக வந்து இருக்கிறது. ஸோ நான் கொஞ்சமாக தான் டாக்டர் சாப்பிட்றேன், ஆனாலும் வெயிட் போட்டுகிட்டே வந்து இருக்குது, வயிறு வந்து அடிக்கடி வந்து எனக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணுது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறதும் இதற்கான ஒரு காரணம் தான். இதே மாதிரி தான் வந்து இந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப மேலோட்டமாக வந்து இருக்கும். நைட்டில் நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட காலையில் எந்திரிக்கும் போது இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ கல்லீரல் வந்து நிறைய நம்ம உடலுக்கு தேவையான அந்த என்சைம்ஸ்களை வந்து செயல்படுத்துறதுனால ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும், முடி வந்து ரொம்ப வந்து தின்னாக வந்து மெல்லிதான் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு கல்லீரலும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க முதல்ல குடலை தான் வந்து நம்ம சரி பண்ணணும். இதற்கு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ 7 நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த சிகிச்சை முறைகள் எடுத்து
எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு டிஎஸ்ஹெச் வந்து 13 அளவில் இருந்தது. இந்த 7 நாள் சிகிச்சை முறையிலே வந்து டிஎஸ்ஹெச் வந்து 2 வரைக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த குடலை வந்து நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னாலே தைராய்டில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. கல்லீரலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பித்து கல்லீரலோட செயல்திறன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. உடம்புல தேவையில்லாத அந்த ஈஸ்ட்ரோஜன், அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவில் அதிகமாக இருக்குன்னா உடம்பை விட்டு வெளியாக்கணும். அது வந்து நமக்கு நம்மளுடைய கல்லீரல் தான் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மலத்தின் மூலமாக நமக்கு வெளியேற்றணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸும் இந்த நெய் மருந்து கழிவு நீக்க சிகிச்சை முறைகளில் வந்து நடக்கிறதுனால உடம்புல அந்த ஈஸ்ட்ரோஜனும் வந்து கரெக்டான பேலன்ஸ்டாக வர ஆரம்பிக்குது. இதனால் நம்மளுடைய தைராய்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வருது. ஸோ இந்த 7 நாள் சிகிச்சைக்கு அப்புறமா நம்ம கட்டை வந்து பேலன்ஸ்டாக வைக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ப்ரீபயாட்டிக் அப்படின்னா நம்ம வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம், பூண்டு வந்து எடுத்துக்கலாம், வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம், இன்னும் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், இது எல்லாமே ப்ரீபயாட்டிக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீபயாட்டிக்னா என்னென்னா நம்ம குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸுக்கான உணவை தான் வந்து ப்ரீபயாட்டிக் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம மோர் வந்து எடுத்துக்கிறது, வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண அதிக காரம் இல்லாத ஊறுகாய் வகைகளை வந்து பயன்படுத்துறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கட்டு வந்து நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கல்லீரலை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு கரிசாலை சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சீந்தில் மாதிரியான மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மாத்திரைகளோ இல்லை உணவு முறைகளோ ஃபாலோ பண்ணும்போது கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம முள்ளங்கி மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சதாவரி, அமுக்ரா இந்த மாதிரியான மூலிகைகளும் வந்து நம்ம சேர்த்து உணவில் வந்து இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஹார்மோனல் டயட் சார்ட்டாக வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா உணவு முறைகளில் வந்து மாற்றம் கொண்டு வரோம். அடுத்ததாக நம்ம யோகா பயிற்சிகள், அதில் முக்கியமாக ஓம்கார பிராணாயாம பயிற்சிகள், ஸோ இல்லை ஊயும் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி, இது வந்து நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ஏன் தைராய்டு வருதுன்னா அவங்களுக்கு சப்ரஸ்டு எமோஷன் வந்து இருக்கிறது. இந்த சப்ரஸ்டு எமோஷனை வந்து நம்ம நிறைய சமயங்களில் நம்மளால் சொல்ல முடியலன்னா அது மன அழுத்தமாக வந்து மாறிடும். அதற்கு தான் இந்த ஓம்கார பிராணாயாமம். ஸோ இது கூட ஒரு சில யோகா பயிற்சிகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுதே அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து நல்லா வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து மாற ஆரம்பிக்கும். இது கூட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான தியான பயிற்சிகள், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது வந்து செய்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு குக்கிங் பிடிக்கும், இல்லை வந்து எனக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், ஸோ இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறது எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயம் பெண்களுக்கு எப்போவுமே வந்து இயற்கையாகவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதற்கான ஒரு டைமை வந்து நம்ம ஒதுக்கணும். ஸோ ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு போகும்பொழுது நிறைய சமயங்களில் அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அதையும் வந்து அவங்க உடலுக்குள்ள மாற்றங்களை வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ரெகுலராக நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் சேர்த்து பண்ணும் பொழுது இந்த தைராய்டோட செயல்திறனில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமயத்தில், ப்ரெக்னென்சியோட ஆரம்ப கட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வரும், மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து வரும், அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கும் பொழுது, நைட்டில் சரியான தூக்கம் இல்லாத நபர்கள், இது எல்லாமே கல்லீரல், ஈஸ்ட்ரோஜன், நம்மளுடைய குடல், இதெல்லாம் தான் இதற்கான ஒரு காரணமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும், எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து மாறணும்னு நினைக்கிறவங்க 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சைகளும் அதனோட தொடர்ச்சியாக ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் சேர்ந்த ஹார்மோனல் டயட் சார்ட் வந்து நம்ம பயன்படுத்துறது, ரெகுலராக நம்மளுடைய இந்த விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஓம்கார பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, நமக்கு பிடிச்ச வேலைகளை, நமக்கு எப்போவுமே நம்ம வந்து நேரத்தை மறந்து செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை ரெகுலராக நம்ம வந்து ஒரு அரை மணி நேரமாவது பண்ணுறது. ஸோ இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தைராய்டில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி ஒரு நல்ல தெளிவு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நெய் மருந்து சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.
ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 28ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.